ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனெல்லி சமையல். எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் சிம்பிளாக நல்ல ஒரு ஹெல்த்தியாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடியதான ஒரு சிம்பிள் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபி 2 விதமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பச்சை பயிறு கம்பு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 1/2 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துருக்கேன். அதை இதோட சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். லைட்டாக கலர் மாதிரி நல்ல ஒரு ஸ்மெல் வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து செய்யும்போது சீக்கிரமாக அரைபட்டுரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால தான் வறுத்துருக்கோம். இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா இதை மாற்றி வேறு ஒரு பாத்திரத்துக்கு ஆற வச்சுக்கலாம். அதே கடாயில் 1/2 கப் அளவுக்கு கம்பு எடுத்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் தனித்தனியாக வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கணும். இதுவும் லைட்டாக கலர் மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா எடுத்து மாற்றி ஆற வச்சிடலாம். அதே கடாயில் 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை இல்லைன்னா பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். எப்போதுமே வேர்க்கடலை வறுக்கும்போது மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்தெடுத்தால் உள்ள வரைக்கும் நல்லா வறுபட்டு நல்லா கிரிப்ஸியாக கிடக்கும். அப்போ தான் அதை வச்சு செய்கிற சட்னி எந்த டிஷ்ஷுனாலுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கலர் மாதிரி நல்லா வெடித்து வரணும், அது வரைக்கும் வறுபட்டதுக்கப்புறமா மாற்றி ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா பச்சை பயிறு கம்பு 2 மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதோட வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையே நான் தொலிலாம் ரிமூவ் பண்ணல, தொலியோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு இனிப்புக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லம், 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பாகு பதெல்லாம் தேவையில்ல, ஜஸ்ட்டு கரைஞ்சி வந்தால் போதும். இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு அரிப்பை வச்சு நல்லா அரித்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதில் தூசி மண்ணுலாம் இருக்கும், அதனால நான் ஸ்ட்ரைனர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை கருப்பட்டி கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாவில் கொஞ்சம் டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா மாவுலேயும் படுற மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இதோட கொஞ்சமாக 50 ml அளவு நல்லெண்ணெய் எடுத்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பச்சை ஸ்மெல் இருக்காது. இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது, அதனால் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணவும் செஞ்சுக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்குறதுனால சீக்கிரமாக கெட்டும் போகாது. நம்ம ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு லட்டு பிடிச்சி வைக்குமோ அதே மாதிரி ஹார்ட் ஆகாமல் அதே அளவில் அப்படியே சாஃப்டாகவே கிடைக்கும். அதனால தான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகை இதோட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் சேர்த்துருக்க 3 பொருளுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இரும்பு சத்து, நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இரத்த சோகை வராமல் தடுக்கும், உடல் வலிமையை மேம்படுத்தும், எலும்புகளை நல்ல இரும்பாக்கும். வேர்க்கடலை சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் போல் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம லட்டுகளாக பிடிச்சி உருட்டி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். வேர்க்கடலையை குறகுறப்பாக அரைச்சதுனால இது போல் 1-2 தெரிகிற மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. அதை நம்ம கடித்து சாப்பிடும்போது நம்ம வாயில் கடிப்படும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் குறகுறப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். நான் எடுத்த அளவுக்கு ஒரு 11 லட்டு போல் கிடச்சது. இதை 10 to 15 நாள் வரைக்கும் வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஹார்டாகவும் ஆகாது, அவ்வளோ சாஃப்டாக நல்ல சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு இது போல் செஞ்சு கொடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்ததாக மாப்பிள்ளை சம்பா அரிசி உளுந்து லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 1 டம்ளர் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி சிகப்பரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் கஞ்சி வச்சு கொடுத்தோன்னா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பெரியவங்களும் சரி சின்ன பிள்ளைங்களுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அடுப்பை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரிசியோட கலர் மாறி வர வரைக்கும், அரிசியிலேருந்து நல்ல ஒரு ஸ்மெல் வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு கருப்பு தொளி உளுந்து சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம்.
உளுந்துலேருந்து நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா இதையும் மாற்றி வச்சுட்டு கூடவே அரை டம்ளர் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். வேர்க்கடலை வறுக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்தால் மட்டும்தான் உள்ள வரைக்கும் நல்லா கிரிப்ஸியாக மொறுமொறுப்பாக வறுபட்டு நமக்கு நல்லா கிடைக்கும். எல்லாத்தையும் ஆற வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறமா அரிசி, கருப்பு உளுந்து ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை இப்போ சேர்க்கக்கூடாது. அரிசியும் உளுந்து மட்டும் சேர்த்துட்டு கூடவே வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு வெல்லம், 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நான் எடுத்த அளவுக்கு 1 டம்ளர் அளவு வெல்லம் கரெக்டாக இருக்கும். இப்போ அரிசி உளுந்த நல்ல பவுடர் அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு பவுடர் ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு பவுடர் ஆக்குனதுக்கு அப்புறமா இதோட வறுத்து வச்சதான வேர்க்கடலை இதோட சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒன்றும் பாதியமாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். தோலோடு அரைக்கதாக இருந்தாலும் அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாகு நமக்கு ரெடி ஆகிட்டு ஜஸ்ட்டு கரைஞ்சால் போதும். பாகு பதம்லாம் தேவையில்லை. இப்போ இதில் தூசி, மண் அதெல்லாம் இருக்கும். அதனால் ஒரு அரிப்பை வச்சு நல்லா இருத்துட்டு இதோட சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசி, அரை டம்ளர் உளுந்து, அரை டம்ளர் வேர்க்கடலை, இது எல்லாத்துக்கும் 1 டம்ளர் அளவுக்கு வெல்லம் கரெக்ட் அளவாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நான் எடுத்த அளவு கரெக்டான இனிப்பாக இருக்கும். மிச்சம் இருக்குதான பாகையும் இதோட சேர்த்துருங்க. இதில் எந்த அளவுக்கு தூசி மண்ணெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்காக மட்டும்தான் அரிப்பை வச்சு நல்லா இருத்துட்டு இதோட சேர்த்துக்கிறோம். இதையும் நல்லா அப்படியே கலந்து விட்டு நல்ல ஒரு லட்டு அளவுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், அதில் கொஞ்சம் முந்திரி, பாதாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதோட கலந்துக்கிறதா இருந்தால் கலந்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் கலந்துக்கோங்க. நான் எதுவுமே சேர்க்கலை. நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா கையில் லேசாக எண்ணெய் தடவிட்டு நம்ம லட்டு மாதிரி நல்லா பிடிச்சு எடுத்துக்கலாம். நல்லா எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஆரோக்கியமான ரெசிப்பியை இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நாள் 2 விதமாக சிம்பிளாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.